நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துடைய 10வது செய்யுளா அமைஞ்சிருக்கிறது நூற்பெயர் விளம்புதல். இந்த செய்யுள்ள தான் சேக்கிழார் பெருமான் அவர் எழுதுற இந்த நூலுக்கு அவர் வச்ச பெயரை சொல்லிருப்பாரு. செய்யுள்: இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டின் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையுருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். இதற்கான விளக்கம்: இந்த உலகத்துல ரொம்ப காலமா மக்கள் கிட்ட இருந்து வர்றது 2 வகையான இருள். ஒண்ணு அகத்துல தோன்றுற அஞ்ஞானம்ன்ற இருள், அதாவது அறியாமை. இன்னொன்னு வெளியில தோன்றுற இருட்டுன்னு சொல்ற புற இருள். வெளியில இருக்கிற இந்த புற இருளை போக்குற சூரியனை போல மனிதர்களுடைய சிந்தனையில தோன்றுற அக இருளை போக்குவது திருத்தொண்டர் புராணம்னு சொல்ற இந்த நூல்னு சொல்லி இந்த செய்யுளை முடிக்கிறாரு சேக்கிழார் பெருமான். திருத்தொண்டர் புராணம்னு தான் இந்த பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் பெருமான் பெயரிட்டாரு. ஆனா அளவாலையும் சிறப்பாலையும் பெருமையாலையும் உயர்ந்திருக்கிறதுனால பெரிய புராணம்னு மருவி நிலையா அழைக்கப்படுது. நிறைய பேரை நம்ம வீடியோ முடிக்கும் போது நன்றின்னு சொல்லி முடிக்க வேண்டாம், திருச்சிற்றம்பலம்னு சொல்லி முடிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னையில இருந்து நம்ம வீடியோவை திருச்சிற்றம்பலம்னு சொல்லிதான் முடிக்க போறோம். அடுத்த செய்யுள் விளக்கத்தோட நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.